வணக்கம், வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, க்ராசரி ஷாப்பிங்காக ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு தாங்க. ஹோட்டல்லேருந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோன்னு பார்த்துட்டு வேறு நம்ம ஐட்டம்ஸ் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். போகலாமா? வாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்னா இது தாங்க. எல்லையிலையும் இன்னொரு பெரிய இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் கவர் பண்ணுவோம். க்ராசரிஸ் தவிர வீட்டுக்கு தேவைப்படுற பேசிக் திங்ஸுமே இங்கே கிடைக்கும். பாத்திரங்கள், குக்வேர், கிரைண்டர் இதெல்லாமே, கூடவே கேரம் போர்டு, பெருக்குமார் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில் தாங்க வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணுறாங்க. நம்ம சாட்டர்டே ஈவினிங் தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று தான் வந்து இறங்கியிருக்கு. அதனால எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே அமெரிக்கன் ஸ்டோரில் சில பேசிக் காய்கறிகள் கிடைக்கும். ஆனால் பாகற்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே இந்தியன் ஸ்டோரில் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, இளநியை எவ்வளோ ஃபேன்சியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இது ஒரு இளநீ $5. இங்கே ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. அப்படி எப்போ கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிடுறது. அப்புறம் நாட்டு வாழைப்பழமுமே இங்கே தான் கிடைக்கும். கோழிக்கூடு, பூவம்பழம், கற்பூரவள்ளி இதெல்லாம் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். எது எந்த பழம்னு தெரியாது. நேந்திர பழமுமே இங்கே கிடைக்கும். அப்புறம் இங்கே சின்ன வெங்காயமுமே கிடைக்கும். சின்ன வெங்காயமில் 2 டைப் இருக்கும். ஒன்று ஷேலட்ஸ், சின்ன வெங்காயம் தான், ஆனால் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது இங்கே உள்ள சில கடைகள்லையுமே கிடைக்கும் தான். ஆனால் இந்த பேர்ல் ஆனியன் இங்கே தான் கிடைக்கும். அதுதான் நம்ம ஊர் சின்ன வெங்காயம். அப்புறம் இங்கே உள்ள கடைகளில் செரானோ, ஆலப்பினோ, தாய் சில்லின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற பச்சை மிளகான்னா அது இங்கே தான் வாங்கிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா வெத்தலையுமே வச்சுருக்காங்க. நாங்களும் எப்பயாவது வேணும்னா வாங்கிப்போம். இது ஃபுல்லாக டெய்ரி செக்ஷன் தாங்க. மில்க் எல்லாமுமே எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் தான். பன்னீர் இங்கே தான் வாங்குவோம். தோசை மாவுமே வச்சுருக்காங்க. இந்த ஒரு டப்பா $10. நம்ம ஊர் விலைப்படி பார்த்தோன்னா 800 கிட்ட வரும். நம்ம வீட்லேயே அரைச்சிப்போம். பட் பேச்சுலர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, 90s கிட்ஸோட ஃபேவரட் கூல்ட்ரிங்க் ஃப்ரூட்டி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நன்னாரி, ரோஸ் மில்க் சிரப் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இது ஃபுல்லாகவே நெய் அண்ட் ஆயில் தாங்க. கடலெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்குது. அது கூடவே ப்ரூ, டீ பவுடர், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இது எல்லாமே கிடைக்குதுங்க.
இது எல்லாமே அப்பளம் அண்ட் வடகம் தாங்க. மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் அப்பளம் அண்ட் வடகமுமே இங்கே கிடைக்குது. அப்புறம் இதெல்லாமே ரஸ்க் அண்ட் பிஸ்கெட் தான். ஈவினிங் ஒரு டீயை போட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிட்றதே நல்லா இருக்கும்ல. வேறு யாருக்காச்சும் பிடிக்குமா? நம்ம ஊரில் கிடைக்கிற மாரிகோல்டு, 50-50, போபன், மில்க் பிக்கீஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. மில்க் பிக்கீஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயே 2 டைப் இருக்கும். ஒன்று பிளெயின், இன்னொன்று க்ரீமில் ஸ்மைலி ஷேப்பில் இருக்கும். நாங்கள் அதை மூஞ்சி பிஸ்கெட்னு தான் சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஊர் ஸ்வீட் தாங்க. மிக்சர் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், பொரி உருண்டை இதெல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் செக்ஷன் தாங்க. கடுகு ஜீரகம்ல ஆரம்பித்து கசகசா, கல்பாசின்னு எல்லாமே கிடைக்கும். அது கூடவே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலான்னு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். எம்டிஆர் கிட்ஸ்னு இந்த மாதிரி பிராண்டுமே இங்கே இருக்குது. நம்ம ஊர்லேயுமே இப்போ நிறைய அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. இங்கேயுமே மக்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே ஊறுகாய் தாங்க. எனக்கு ஊறுகாய்னா அவ்வளோ பிடிக்கும். சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ்னு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேணும். எப்படினாலும் கண்டிப்பாக ஒன்றாச்சும் வாங்கிட்டு போயிடுவோம். யூஸ்வலாக மாங்காய், லெமன் ஊறுகாயை தவிர சில்லி ஊறுகாய், வெஜ் பிக்கிள் எல்லாமே இதில் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ரெடிமேட் மசாலா தாங்க. நம்ம ஊரில் என்ன பாப்புலரோ அதுவே இங்கேயும் கிடைக்கும் தான். இது குழம்புக்கெல்லாம் ரொம்பவே தேவையான புளி தாங்க. அப்படியே ராவாவும் கிடைக்கும், அதே கிரைண்ட் பண்ணியும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற சோப் பிராண்ட்ஸ் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பூஜைக்கு தேவையான ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, அஞ்சரை பெட்டி, அப்புறம் தேங்காய் திருவுறது, சப்பாத்தி கட்டை இதெல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஊர் ஃப்ரோசன் ஃபுட்டு தாங்க. சப்பாத்தி, பரோட்டா, நான், சமோசா இதெல்லாமே கிடைக்கும். அது கூடவே எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையுமே கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் இதில் முருங்கைக்காய் அண்ட் தேங்காய் துருவல் வாங்கிப்போம். சப்போட்டாவுமே ரொம்பவே எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு தான். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எப்பயாவது ஃப்ரோசனில் சப்போட்டா வாங்கிப்போம். அப்புறம் ஃப்ரோசனில் நெல்லிக்காய், நவ்வாப்பழம் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது அவ்வளோலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இந்த ஏல் ஃபுல்லாகவே அரிசி அண்ட் கோதுமை மாவு தாங்க. வெயிட்டை நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ணுற மாதிரி இங்கே எல்பியில் தான் பார்க்குறாங்க.
பொன்னி, பச்சரிசி, சீரக சம்பா, பாஸ்மதின்னு எல்லா அரிசியுமே கிடைக்கும். பொன்னி அரிசி மாதிரியே சோனா மசூரியும் இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி 1 கிலோ 2 கிலோன்னுலாம் கிடைக்காது. வாங்கணுன்னா பல்காக 10 LB 20 LBன்னு மொத்தமாக வாங்கிக்க வேண்டியதான். இந்த ஒரு பேக்கே 3 மாதத்துக்கு மேலே எங்களுக்கு வரும். இந்த 20 LB ரைஸை நம்ம ஊர் மதிப்புக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா 2500 ரூபாய் கிட்ட வரும். இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பருப்புமே வச்சுருப்பாங்க. அப்புறம் இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக்ஸ் செக்ஷன் தாங்க. இப்போ தான் அப்பாவும் பொண்ணும் தீயாக வேலை செய்வாங்க. என்ன தான் இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம ஒரு மிக்சர் முறுக்கு மாதிரி வராதில்ல. கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பேக்ட் ஐட்டமாக இல்லாமல் லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுமே வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்கும். அப்புறம் இது ரக்ஷாபந்தன் வீக்னால் ராக்கி கயிறு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எந்த இந்தியன் ஃபெஸ்டிவல்னாலுமே அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கெல்லாமே கிராக்கர்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணுவாங்க. இங்கே கருவேப்பிலை உள்ள எல்லா வெஜிடபிள்ஸோடு வச்சுருக்க மாட்டாங்க. பே பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். இந்த குட்டி பேக் தாங்க $3. நம்ம ஊர் விலைப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 250 ரூபா. நம்ம ஊர்லலாம் மற்ற காயோடு சேர்த்து சும்மாவே வாங்கிடுவோம். ஆனால் இங்கே இப்படி தான் வாங்க வேண்டியிருக்கு. அவ்வளோதாங்க, ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு பக்கத்துலேயே இந்த பெங்காங்ஸ் டீ இருக்குங்க, அங்கே தான் போகிறோம். இதுவும் ஒரு போபா ஷாப்பு தான். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே யூனிக்காக அழகாக ஒரு விஸ்ட்ரி செட்டப் வச்சுருக்காங்க. நாங்கள் இது செகண்ட் டைம் வர்றது. ஃபஸ்ட் டைம் மேக்கோ பர்த்டே அன்னைக்கு வந்தோம். நம்ம விஷயம் அந்த கார்டில் எழுதி அந்த ட்ரீயில் கட்டிடணும். இது சிம்பிளான மேட்ரு தான், ஆனால் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் கவுண்டர்லேயுமே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம். நாங்கள் டேரோ அண்ட் ப்ரௌன் சுகர் தாங்க ஆர்டர் பண்ணோம். டேரோனா சேப்பங்கிழங்கு தாங்க. இந்த ஃப்ளேவர் போபா காம்பினேஷனோட நல்லாவே இருக்கும். அது கூடவே ஐஸ் லெவல், சுகர் லெவல், டாப்பிங்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்கோவோட ஸ்கூலுமே இந்த வீக்கு தான் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ அது ரிலேட்டடாக எழுதி அகெயின் அதில் கட்டியாச்சு. அவ்வளோதாங்க,
ஷாப்பிங் முடிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸுமே வாங்கியாச்சு. அது கூடவே இங்கே இந்தியன் ஸ்டோரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.